ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். மகாபெரியவா ஒரு கருணை கடல். அவர் சொன்ன உபதேசங்கள், எளிமையான வழிபாட்டு முறைகள், வேதம், உபனிஷத், புராண இதிகாசங்கள் சம்பந்தமா பாமரருக்கும் புரியிற வகையில சொன்ன கருத்துகள், சனாதன மதம் சம்பந்தமா அவர் சொன்ன விளக்கங்கள், இதை எல்லாத்தையும் தொகுத்து தெய்வத்தின் குரல்னு ஒரு புத்தகமா வெளியீடு செஞ்சிருக்காங்க. அந்த புத்தகத்தோட ஆடியோவை நம்ம ஸ்பிரிச்சுவல் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் சேனல்ல மகா பெரியவாளோட அருளால தொடர்ந்து காணொளியா பதிவேற்றம் செய்யறோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ அந்த காணொளிகளை தவறாம கேளுங்கன்னு அன்பா உங்களை கேட்டுக்கிறேன். இந்த பதிவுல மகா பெரியவா வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வை பத்தி பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறுல இருந்து கும்பகோணம் போற வழியில சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துல ஈச்சங்குடின்னு ஒரு கிராமம் இருக்கு. காவிரி ஆறோட வடக்கு கரை பகுதியில இருக்கிற இந்த ஊருக்கு மிகப்பெரிய பெருமை ஒண்ணு உண்டு. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நடமாடும் தெய்வமாய் வாழ்ந்த காஞ்சி மகான் ஸ்ரீ மகா பெரியவாளோட அம்மா பிறந்த புண்ணிய பூமி அது. ஈச்சங்குடி நாகேஸ்வர சாஸ்திரிகளோட மகள் மகாலட்சுமி. வேதங்கள் எல்லாம் படிச்ச 18 வயதான சுப்பிரமணியத்துக்கும் 7 வயது மகாலட்சுமிக்கும் கல்யாணம் நடந்தது. அவங்களோட 2வது மகனுக்கு சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமிய மனசுல நினைச்சுண்டு சுவாமிநாதன்னு பேர் வச்சாங்க. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுவாமிநாத சுவாமிய மாதிரி தம் பையன் இந்த உலகத்துக்கே ஞானோபதேசம் செய்ய போறாருன்னு அவங்களுக்கு அப்போ தெரியல. ஒரு நாள் காஞ்சி சங்கர மடத்துக்கு ஆச்சாரியாரா பொறுப்பேற்கிற பாக்கியம் கிடைச்சது அந்த சின்ன பையனுக்கு. காஞ்சி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு பேர் பெற்றார். தேசம் பூரா யாத்திரை போனார். அவருடைய எல்லா பக்தர்களுக்கும் ஆசை கொடுத்து அருள் பாலிச்சார். அவரோட பக்தர்கள் எல்லாரும் அவரை காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவான்னு பெருமையோட சொல்லி பூரிச்சு போனாங்க. ஒரு தடவை 14/6/1932 அன்னைக்கு ஆந்திர மாநிலத்துல நகரின்னு ஒரு இடத்துல முகாமிட்டு இருந்தார் மகா பெரியவா. அப்போ கும்பகோணத்துல இருக்கிற அவருடைய தாயார் மகாலட்சுமி அம்மா சிவபதம் அடைஞ்சிட்டாங்க. இந்த விஷயத்த சுவாமிகள் கிட்ட சொன்னாங்க. ஸ்ரீ மகா பெரியவா கடமைய நிறைவேற்ற குளிச்சுட்டு பிராமணர்களுக்கு தானம் கொடுத்துட்டு வந்தார். ஒரு நாள் பெரியவா மனசுல ஒரு எண்ணம் உதிச்சது. ஈச்சங்குடியில இருக்கிற அவருடைய அம்மா பிறந்த வீட்டை வேத பாடசாலையா மாத்தணுங்கிற எண்ணம் வந்தது. அந்த இடத்துல எப்போதும் வேத கோஷம் முழங்கிண்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டார் ஸ்ரீ மகா பெரியவா. காலம் வேகமா போச்சு. 1993 ஒரு நாள் காஞ்சி மகா பெரியவாளோட பக்தர் ஹரி பெங்களூர்ல இருந்து பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக வந்தார். அவர்கிட்ட பெரியவா, ஈச்சங்குடி கச்சபுரீஸ்வரர் கோவிலுக்கு புனருத்தாரணம் பண்ணணும்னு நீ விரும்புற, நல்லது பண்ணு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதும் அவர் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டார். அந்த கோவிலை பத்தியும் ஸ்ரீ கச்சபுரீஸ்வரர் பத்தியும் அம்பாள் ஸ்ரீ காருண்யவல்லியின் அளப்பரிய கருணை பத்தியும் விரிவா எடுத்து சொன்னார் மகா பெரியவா. சின்ன வயசுல அந்த கோவிலுக்கு போனதை பத்தியும் அங்க உட்கார்ந்து வேதங்கள் படிச்சத பத்தியும் சொன்னார் பெரியவா. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு என்ன நினைச்சாரோ தெரியல. அந்த பக்தர் கிட்ட சட்டுன்னு ஒரு உபகாரம் பண்ண முடியுமோன்னு கேட்டார் ஸ்ரீ மகா பெரியவா. ஈச்சங்குடியில இருக்கிற அவங்க அம்மா வீட்டை பத்தியும் அந்த இடத்தை வேத பாடசாலையா மாத்தணும்னு தன்னோட விருப்பத்தையும் சொன்னார். இது எல்லோருக்கும் உபயோகமா இருக்கும்னு சொன்னார் மகா பெரியவா. உடனே அந்த பக்தர் ஹரி, இது என் பாக்கியம், என் பாக்கியம்னு சொல்லி ஆனந்தத்துல அழுதுட்டார். எத்தனையோ கோவில்களை புனரமைச்சவர் ஸ்ரீ மகா பெரியவா. பூமிக்குள்ள மறைஞ்சு கிடந்த கோவில்களை கூட அடையாளம் காமிச்சு அந்த கோவில வழிபாட்டு ஸ்தலமா மாத்தி அருள் செஞ்ச மகானவர். தான் சம்பந்தப்பட்ட எண்ணம் தன்னுடைய தாயார் வாழ்ந்த வீடுங்கிறதால இத்தனை வருஷமா யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருக்கிறாரே அப்படின்னு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் ஸ்ரீ விஜேந்திர சுவாமிகளும் வியந்து போய் பெரியவாளை பார்த்தாங்க. அப்புறம் அந்த வீட்டை விலைக்கு வாங்கி வேத பாடசாலை ஆரம்பிக்க வேலை நடந்தது. புதுசா ஆரம்பிக்க போற வேத பாடசாலையில குரு பூஜை நடத்துறதுக்காக பெரியவாளோட ஆசீர்வாதத்தை வாங்க வந்தார் ஹரி. அன்றைய தினம் ஜனவரி 8, 1994.
கருணை பார்வையாலும் தீர்க்க தரிசனத்தாலும் உலக மக்களை காத்து ரட்சித்து வந்த அந்த நடமாடும் தெய்வம் அன்னைக்கு சித்தியடைய போறாருன்னு யாருக்குதான் தெரியும்? பெரியவா அன்றைய தினம் யாருக்குமே தரிசனம் கொடுக்கல. ஆழ்ந்த தியானத்துல இருந்தாராம். பிரபலங்களோட வருகையை பத்தி பெரியவா கிட்ட சொன்ன போதும் அசையல. அதே மாதிரி ஈச்சங்குடியில இருந்து ஹரி வந்திருக்கார் அப்படின்னு சொன்னதும் பெரியவா சட்டுன்னு கண் திறந்து பார்த்தார். அவரை பக்கத்துல வர சொன்னார். பாதுகைகளை போட்டுண்டார். அவர் ஆசீர்வாதம் செஞ்சார். வேத பாடசாலை ஆரம்பிக்கிறதுக்கு பத்திரிகைய பெரியவா கிட்ட காட்டினார். அத வாங்கி படிச்சார் பெரியவா. அதிலிருந்து அவரோட பெற்றோர் போட்டோவை கண்ணுல ஒத்தி நமஸ்காரம் பண்ணார். அப்புறம் பெரியவா அவரோட பாதுகைகளை அவர்கிட்ட கொடுத்தார். இந்த பாதுகைகளை எடுத்துட்டு போ, ஈச்சங்குடி வேத பாடசாலையில வை, நன்னா நடக்கும்னு சொல்லாம சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். ஈச்சங்குடி வேத பாடசாலை மகா பெரியவாளோட அருளால இன்னைக்கும் இயங்கின்னு இருக்கு. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முயற்சியால வேத பாடசாலையில புனரமைப்பு வேலைகள் நடந்தது. கீழ்த்தளத்துல வேத பாடசாலையும் மேல்தளத்துல பள்ளிக்கூடம். பெரியவாளோட அம்மாவால் வணங்கப்பட்டு பெரியவாளின் முயற்சியால புனருத்தாரணம் செய்யப்பட்ட ஸ்ரீ கச்சபுரீஸ்வரர் கோவில் அழகுற திகழ்கிறது. கச்சபுரீஸ்வரரை வணங்கினால் நிலம் மற்றும் வாஸ்து பிரச்சனைகள் நீங்கி வீடு மனையுடன் குறைவின்றி வாழலாம். அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற வேத பாடசாலைக்கு போய் பெரியவாளோட பாதுகைகளை நமஸ்காரம் பண்ணா ஞான குருவோட பேரருளும் கிடைக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.